ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ எல்லா இடமும் கொஞ்சம் பயத்தோடையே இருக்கிறோம். வைரஸ் தொற்று அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு சில வினாடிகள் பார்த்துக்கலாம். வெளியில் யார் போயிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நல்ல சோப் போட்டு, கிருமி நாசி கொண்ட சோப்பு அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா முழங்கை வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணுங்கள். கை இடுக்கில் நகத்தில் அழுக்குகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். நகத்தை நல்லா சுத்தமாக வெட்டி க்ளீனாக வச்சுங்க. ஸ்கூல் போயிட்டு வந்தவுடனே குழந்தைங்கள நல்லா குளிக்க சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல ட்ரையான காட்டன் துணியை வச்சு கைகளெல்லாம் தொடச்சி எடுத்துட்டா அந்த வெளியிலேருந்து வர தொற்றுகள் வராமல் தடுக்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் முகத்தில் உள்ள கருமையும், அந்த சில பேருக்கு அந்த பொலிவே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி ஷைனிங்கே இல்லாமல், என்ன அதுக்குன்ட்டு கண்ட க்ரீம் எல்லாம் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம இன்றைக்கி எப்படி முகம், கழுத்து, கை, கால்கள் எல்லாத்தையும் வெண்மையாக்க போகிறோம் அப்படின்றது தான். நாளில் என்றைக்குமே எந்த ஒரு மேஜிக்கும் நடக்காது. நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சால் தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. இதுக்கு நான் தக்காளி பழம் தான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ நல்ல கைகளோ முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை ஒரு பாதி தக்காளி எடுத்துங்க. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துங்க. அதை சீனியில் டிப் பண்ணிவிட்டு நல்ல எந்த இடத்துல முகமோ கழுத்து கை அந்த பகுதியிலலாம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா அழுத்தமாக கொஞ்சம் நல்லா சீனியில் டிப் பண்ணிவிட்டு பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்க்ரப்பர். இது உங்கள் மேலே உள்ள தோள்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதே மாதிரி கருமை, அந்த பொலிவில்லாமல் இருக்கிற அந்த முகம் கூட பளிச்சுன்னு ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் நல்லா குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஐஸ் வாட்டர் தேவையில்லை, நார்மல் ரன்னிங் வாட்டரில் அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அதை தொடச்சி எடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளது முடிஞ்சிருச்சு. செகண்ட் அதுக்குன்னு ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம போட போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி, 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர். உங்களுக்கு நல்ல சருமத்தை பொலிவு கொடுக்கறதுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். விட்டமின் இ டேப்லெட், இது மெடிக்கலில் உங்களுக்கு கிடைக்கும். அதை மேலே உள்ள பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ட்ராப்ஸை மட்டும் நம்ம எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு உள்ளே போய் நல்லா உங்களுக்கு டர்ன் கொடுக்கக்கூடியது. இது கூட தக்காளி சாறு, அதை நல்லா இடித்து வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த சாரை மட்டும் பிழிஞ்சு அந்த சாரை மட்டும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பண்ணும்போது நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவங்க ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்க இது கூட நீங்கள் தேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் ஸ்கின்னாக உள்ளவங்க இதே உங்களுக்கு போதுமானது. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துங்க. ஸோ இது அப்படியே மேல் வாக்கில் நீங்கள் நல்லா தேய்க்கணும். முகத்துலையோ கழுத்தில் எது செஞ்சாலும் நல்லா மேல் வாக்கில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்கள், அந்த டைமில் நல்லா மசாஜ் பண்ணணும். கைகளால், இந்த விரல்களால் வச்சு 3 விரல்களில் எடுத்துங்க. அதை வச்சு நல்லா சுற்றி மசாஜ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப சப்பி சிக்ஸாக இருக்கீங்க, நல்லா குழுன்னு இருக்குது உங்கள் கண்ணம் அப்படின்னா நீங்கள் வாய் பகுதியிலேருந்து காது பகுதி வரைக்கும் அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்க, நார்மலான ஃபேஸில் இருக்குது அப்படின்னா உங்களோட மசாஜ் பண்ணும்போது மேல் பகுதி கீழேருந்து நாடியிலேருந்து மேல் பகுதிக்கு தேய்ச்சி நீங்கள் எந்த ஒரு மாஸ்க் போடுறதா இருந்தாலும் அந்த வகையில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் அது நல்லாவே ட்ரை ஆகிடும். அந்த டைமில் ரொம்ப நிறைய நேரம் சிரித்து பேசாதீங்க. ரொம்ப நேரம் பேசவும் கூடாது. ஏன்னா உதடு அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ட்ரையாக பிடிச்சி இழுக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம நல்ல நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டால் போதும். அன்றைக்கே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஆனால் என்றைக்குமே ஒரே நாளில் மாற்றம் முழுசாக கிடைக்காது. தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான காட்டன் துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். அது நல்லா தேய்ச்சி எடுக்காதீங்க, நல்லா லைட்டாக எடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது முகத்தில் உள்ள கருமை ஃபுல்லாகவே நீங்கிடும். அதே மாதிரி பரு வந்த தடங்கள் அதெல்லாம் தெரியாது. சில பேருக்கு முகத்தில் அந்த சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா அது எல்லாமே மறைஞ்சிடும் கொஞ்ச நாள்லையே. ஸோ இந்த டிப்ஸ் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத ரிசல்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.